रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وسلم عليه. وقال الله تعالى في القرآن الكريم كل يعمل على شاكلته. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் நம்மை இந்த ரமலான்ல அவனை வணங்க வழிபடுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான். அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் ஒரு மஜ்லிஸை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஞானங்கள்ல உயர்வான ஞானம் மன் அரஃப உடைய ஞானம்னு சொன்னாங்க அல்லாமா இக்பால். எந்த கல்வின்னு சொல்லி இல்முன்னு எதெல்லாம் இருக்கிறதோ அதன் மீது எல்லாம் மண் விழுந்து விட்டது. பெரிய பெரிய இன்ஜினியர்கள், ஜட்ஜு, விஞ்ஞானிகள், யார் யாரும் சொல்றோமோ எல்லாருமே மண்ணோடு மண்ணாக மக்கி விட்டார்கள். அவர்களுடைய நிலை, அவர்கள் இறந்த பிறகு அந்த இல்மு அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. பெரிய பெரிய அல்லாமா ஆரிபில்லா அல்லாமா காதி, முஃப்தி, அவர்களும் இருந்த தடம் தெரியாமல் மண்ணாகி விட்டார்கள். ஆனால் எர்ஃபான்னு சொல்லக்கூடிய இறை ஞானம், இறை ஞானத்தின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த இல்மு, ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சார், ஆனா அவர் டாக்டர் தொழிலே செய்யலைன்னா அதனால அவர் என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. இன்ஜினியர் படிச்சார், ஆனா இன்ஜினியருடைய அவர் வேலை செய்யல அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. இந்த உலகத்திலேயே சில சமயங்கள்ல படித்த கல்வி பிரயோஜனம் இல்லாம போகுது. அதனாலதான் அமல் செய்தால்தான் அது பிரயோஜனம். எந்த கல்வியா இருந்தாலும் சரி, அமல் செய்தால்தான் பிரயோஜனம். ஆலிமாக ஆனார், 7 வருஷம் மதரசால தன்னுடைய ஆயுளை செலவு செய்த அவருடைய வாழ்வுல ஆலிமுடைய பணி செய்யவில்லை என்று சொன்னாலும் சரி பரவாயில்ல, ஆலிமாக வாழணும். ஏன்னா படித்த படிப்பு இருக்கு பாருங்க, ஆலிம் படிக்கிறது, அது இப்போ நீங்க இன்ஜினியர் படிக்கிறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர், இதெல்லாம் எதுக்கு படிக்கிறீங்க? தெரிஞ்சுக்கிறதுக்கா? உங்க பைக் ரிப்பேர் ஆனா ரிப்பேர் பண்ணுவா, இல்ல கார் ரிப்பேர் பண்ண மெக்கானிக்கல் படிச்சுட்டு? அப்படியே இல்ல. தான் வீடு கட்டுறதுக்கு மட்டுமா அவர் இன்ஜினியர் படிச்சாரு, சிவில் இன்ஜினியர்? அப்படி அல்ல. அப்ப அது பிரயோஜனம் கொடுக்காமல் போயிடும். புரியுதுங்களா? ஆனால் ஒரு ஆலிம் மார்க்க ஞானங்களை கற்றுவிட்டால் அவர் வாழ்வதற்கு அது பிரயோஜனப்படும். ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு அந்த இல்மு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த இல்மு அவரை வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. அதன்படி வாழ்ந்தால் ஒரு ஆலிம் இல்மை கற்று அவர் பிறருக்கு சொல்லவில்லை என்றாலும் சரி, அவர் உண்மையான ஆலிமாக வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு கண்ணியம் கொடுக்கின்றான். அதனால சொல்லுவாங்க, குறைந்தபட்சம் ஆலிமாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அவர்களுடைய யூனிஃபார்மை மாத்தாம இருக்கணும். ஏன்னா லிபாசு தக்வா ஜாலிகல் கைர்ன்றான். லிபாசு தக்வா ஜாலிகல் கைர். நீங்க தக்வா செய்யும் போது அதுல ஆடையின் தக்வா இருக்கு பாருங்க, அது சிறந்ததுன்றான். ஜாலிகல் கைர்னு திரும்ப அதை வேற சொல்றான்.
ஒரு மனிதன் ஆடையை அவன் சுன்னத்தான முறையில், புரியுதுங்களா, அணிவித்தால் அந்த ஆடை அவனை பல பாவங்களை விட்டு காப்பாற்றும். சுன்னத்தான தாடி, சுன்னத்தான ஆடை அது அவளை பல பாவங்களை விட்டும் அது பாதுகாக்கும். அவன் தவறு செய்வதை விட்டும் பாதுகாக்கும். சர்க்கார் சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஹிலாபத்து வாங்கணும். 4 பேர் ஹிலாபத்து கொடுத்தாங்க. லைனா இருக்கிறோம். சர்க்கார் அப்படி அவங்க ரூம்ல அந்த கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கும், கண்ணாடி இருக்கும் வாசல்ல, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அந்த கதவு. உள்ள ஒரு கதவு இருக்கும், வெளியில கண்ணாடி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். மேக்சிமம் அந்த டிரான்ஸ்பரண்டான கதவு தான் போட்டிருப்பாங்க. உள்ள போன உடனே எங்களை எல்லாம் வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு பயான்லாம் முடிஞ்சிருச்சு. அது மஜ்லிஸ் நடந்துச்சு. அந்த மஜ்லிஸ்ல தான், பெரிய மஜ்லிஸ், கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட இருந்தாங்க ஜிக்ரு. அந்த மஜ்லிஸ்ல சர்க்கார் வந்து ஹிலாபத்து கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாரையும் பயான் பண்ண சொன்னாங்க. அந்த பயான் முடிஞ்ச பிறகு, இல்லை அப்போ பயான் பண்ண சொல்லி அடுத்த நாள் ஷபீ பராத் பயான் பண்ண சொன்னாங்க. அன்னைக்கு பயான் பண்ண சொன்னாங்க. அன்னைக்கு சர்க்கார் பேசினாங்க. ஹிலாபத்துனா என்ன அப்படின்றத பத்தி சர்க்கார் பேசினாங்க. சர்க்கார் உள்ள போயிட்ட பிறகு எல்லாரும் முசாஃபா பண்ணிட்டு போயிட்டாங்க. 4 பேரும் வர சொல்லுங்கன்னாங்க. வந்தவொடனே அப்படி பார்த்தாங்க ஒருத்தரையும். பார்த்துட்டு சர்க்கார் சொன்னாங்க, எல்லா தாடியும் சின்னதா இருக்கு அப்படின்னாங்க. அசது மௌலா மட்டும் கொஞ்சம் பெரிய தாடி வச்சுட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் கசுறு தாடி தான், எனக்கும் கசுறு தாடி தான். சர்க்கார் பார்த்துட்டு, தாடிலாம் ரொம்ப சின்னதா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு, பெருசா தாடி வைங்க, ஒரு புடி இருக்கணும், பிடிச்சா ஒரு புடி, பிடி இல்லை புடி, புடி இருக்கணும். சில ஆலிம்கள் பிடின்ற கணக்குல இவ்வளோன்னு வச்சுக்கிறாங்க. பிடிச்சா கையில வந்தா போதும்பா தாடி, அதெல்லாம் ஒரு புடி இருக்கணும். ஏன்னா சர்க்கார் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தூர்சினா மலைக்கு போன பிறகு அவன் பேர் என்ன, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட விட்டு போனாங்க. இங்க வந்து பார்த்தா 2ஆ இருக்குது ஜமாத்து. ஒரு ஜமாத்து காலை கன்ற வணங்குது, ஒரு ஜமாத்து ஒதுங்கி நிக்குது. நேரா கோவத்துல அந்த சொஹஃப்னு சொல்லுவாங்க, அந்த அது தௌராத் வேதத்தை எழுதப்பட்ட அந்த பலகை தூக்கி போட்டாங்க. குரான் மலா, நமக்கு அது குரான் மாதிரி, அவங்களுக்கு அது தௌராத்து குரான் மாதிரி தூக்கி போட்டாங்க கோவத்துல. ஏன்னா ரொம்ப கோபமான நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப ஹார்ஷான நபி தான், அவங்க சாஃப்டான நபி இல்லை. தூக்கி போட்டாங்க கோபத்துல. நேரா போனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியையும் தலைமுடியையும் பிடிச்சாங்கன்னு வருது. எப்படி இருக்கும்? இப்படி ஒரு புடி, மேல ஒரு புடி பிடிச்சு உழுக்குறாங்க. உழுக்கிட்டு தாடியையும் தலைமுடியும் பிடிச்சி இப்படி ஆட்டி, அது அப்படித்தானே வருது. லிஹயத்தை தலையையும் தாடியையும் பிடிச்சாங்கன்னு வருது. கசுறு தாடி வச்சா எப்படி பிடிக்க முடியும்? நபிமார்களுடைய சுன்னத்தே அதுதான். பிடிச்சு உழுக்கிட்டு, என் உம்மத்தை 2ஆக்கிட்டியன்னா, நான் ஒரு உம்மத்தா விட்டுட்டு போனேன், என் உம்மத்தை 2ஆக்கிட்டியன்னா. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நான் உம்மத்தை 2ஆக்க கூடாது என்று ஒதுங்கி விட்டேன்னா. அது செய்தி வேற. சர்க்கார் அதை சொல்லி சொன்னாங்க, நபிமார்களுடைய தாடியே ஒரு புடி இருந்துச்சுமா அப்படின்னா. அதுக்கு மேல பெருசா தொப்புள் வரைக்கும் வைக்கிறது ஷைத்தானுடைய தாடினா. சில பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா அப்படியே அது பாட்டில வளர்ந்துகிட்டே போகும், குருவி கூடு கட்டுற மாதிரி. அது மாதிரி வைக்கக்கூடாது, அது ஷைத்தானுடைய தாடின்னு சொன்னாங்க. அப்போ சர்க்கார் உதாரணம் சொல்லும் போது, சுப்ரீஷா பாருங்க, குரான் கூட தெரியாது வருது அந்த நேரத்தில் அவங்க சொன்னது வார்த்தை, அலிபேத்தெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா பல நாடுகளுக்கு போய் பயான் செய்யறாங்க, பல நாடுகளுக்கு போய் பயான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரு அவர்களுடைய சூரத்தை அலங்கரிச்சாங்க. அல்லாஹ் அவங்க சீரத்தை அலங்கரிச்சான், அவுலியாவுடைய சூரத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா. நீங்களும் சீரத்தை அலங்கரிங்க, அல்லாஹ் சூரத்தை அலங்கரிங்க, அல்லாஹ் உங்க சீரத்தை அலங்கரிப்பான்னு சர்க்கார் சொன்னாங்க. இப்ப எதுக்கு இந்த செய்தி வந்துச்சுன்னு தெரியல இடையில. ஏமா யூனிஃபார்ம், அதாவது ஆலிம்கள் எப்படி இருக்கணும், அந்த யூனிஃபார்ம் விட்டுறக்கூடாது. அது நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. ஷேக் நாயகம் அவர்கள் லிபாசு தக்வா தாலிகல் கைர் ஒரு நாள் பேசினாங்க ரமலான்ல, ரமலானுடைய சில்லால தான். அவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க. ஒவ்வொரு என்ன சொல்றது அமைப்புக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறான். பைலட்னா வேற யூனிஃபார்ம், கப்பல்ல வந்து என்ன சொல்லுவாங்க மாலுமி, அவர்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், புரியுதுங்களா? ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், டிடிஆர்
யூனிஃபார்ம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் நமக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருக்கிறான். அந்த யூனிஃபார்ம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு தான் லிபாசு தக்வா ஜாலிகல் கைர்னு சொன்னாங்க சர்க்கார். கைர், அதனால நாமும் முத்தகியாக ஆக வேண்டும் என்றால் உடலை அலங்கரிக்கிறது நம்ம கையில இருக்கு, உள்ளத்தை அலங்கரிக்கிறது அல்லாஹ் கையில இருக்கு. அதனால நாம நம்முடைய சூரத்தை அலங்கரிப்போம், அல்லாஹ் நம்ம சீரத்தை அலங்கரிப்பான். அல்லாஹ் மேல ஈமான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான். யுமினூன பில் கைபி வ யுகீமுன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்ளணும். யுகீமுன ஸலா, தொழுகை நிலைநாட்டு, அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுப்பார்கள். அதனால மறைவானவற்றை ஈமான் கொள்வது ரொம்ப முக்கியமானது. இங்க ஹதீஸுகள்ல வரும்போது கூட நான் பல தடவை அதை தான் சொல்றது. அல்லாஹ் ரமலானுடைய சிறப்புகளை சொல்லும் போதெல்லாம் ஈமானோ இஹ்திசாபன்றான். ஈமானுடன் நீங்கள் ஆதரவுடன் ஏன்னா நீங்க நோன்பு வைக்கணும், நீங்க நின்று வணங்கணும், எது செய்தாலும் நீங்க ஈமானோட செய்யுங்கன்றான். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ரமலான்ல அல்லாஹ் ஈமானை வளர்த்து கொள்ள சொல்கிறான். ஈமான்னு வளர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் கம்மியா இருக்கும். வதுஸ்வது ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன். மூர்க்கமான ஷைத்தான்கள் அல்லாஹ் கட்டி போடுறான். மூர்க்கமான ஷைத்தான்களை அல்லாஹ் நேற்று கூட சொன்னேன். மூர்க்கமான ஷைத்தான்கள் போன பிறகு கூட அந்த மூர்க்கமான ஷைத்தான்கள் ஒரு மாசம் இவனை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரமலான் வருவதற்கு முன்னாடியே, ஏன்னா ரஜபுல இருந்தே நமக்கு துவா கேட்க சொன்னாங்கல்ல. இவன் என்ன பண்றான்னா ரஜபுல இருந்தே ரொம்ப மூர்க்கமாயிடுறான். ஒரு மாசம் இவனை விட்டு நம்ம தூரமா இருக்க போறோம், விடக்கூடாது, இவனை நல்ல ட்ரைனிங் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாசம் நமக்கு அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். அவன் போனா கூட நம்ம நப்சு சும்மா இருக்க மாட்டேன், அவன் ஷைத்தானா மாறிக்கிறான். நப்சே எல்லா பள்ளிவாசல்களையும் சண்டை, கஞ்சி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை. ஏன்னா ரமலான் மாசத்துல தான் சண்டை வருமா, மற்ற மாசத்துல வராதா? கமிட்டி மெம்பர் சண்டையா இருந்தாலும் அந்த ரமலான்ல தான் வருது. ஏன் அது கேடி அந்த ரமலான்ல மட்டும் வைக்கிறாங்க? ஒவ்வொரு பள்ளிவாசலும் நடக்குது. ஷைத்தானை கட்டி போட்ட பிறகு ஏன் சண்டை வருது? இவன் பிராக்டிஸ் கொடுத்துட்டான். 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு மாசம் இவனை விட்டு தூரமா இருக்க போறோம், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மள பிராக்டிஸ் கொடுத்து, ஏன்னா ஷைத்தானாவே மாத்திடுறான். இன்னும் அவன் வரணும்னு அவசியமே கிடையாது. நாமளே ஒரு ஷைத்தானா மாறி இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி விட்டான். அதனால்தான் வலிமாருடைய சொஹபத் தேவை. இறை நேசருடைய சொஹபத் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்கும். புரியுதுங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வராங்க. அவங்க வெளியூர்ல இருந்தாங்க. வெளியூர் சஹாபி நபி அவருடைய சொஹபத்துல வரணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு நாள் பெருமானாரோட இருந்தாங்க. அவங்க கூடயே இருந்தாங்க. எங்க போனாலும் கூட போறது வர்றது, நபியோடயே போறது. எங்க போனாலும் நபி அன்சாரி தோழர் வீட்டுக்கு போனா அந்த சஹாபியும் ஏன்னா கூட இருக்கிறாங்களே, கூட்டு போயிடுவாங்க. இப்படி 2 நாள் முழுவதும் நபி அவர்களோடவே இருந்தார்கள். நபியோடவே தங்கி இருந்தாங்க மஸ்ஜித் நபவியில. அவங்க விடைபெற்று போறாங்க, ஊருக்கு போறாங்க. யாரும் சொல்ல நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்து சந்தர்ப்பம் கிடைச்சா வாங்க அப்படின்னு சொல்லி நபி சொல்லி அனுப்பும் போது அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்ல நான் வரும்போது ஈமான் குறைந்தவனாக வந்தேன், என் ஈமான்ல குறைவு இருந்துச்சு. ஆனா உங்களுடைய சொஹபத்துல இருந்து என் ஈமான் அதிகரித்து இருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால சொஹபத்து தான் உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கு. ஈமான் சாதாரண விஷயம் இல்லைன்னா உலமாக்களை தடுமாறி விடுகிறார்கள். இங்க அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்கிறான். நஃபா ஜரர் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் தான் ஃபாயில ஹகீகி. நஃபா ஜரர் அல்லாஹ் தான் செய்கிறான், அவனை தவிர யாரும் செய்ய முடியாது. நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு ஒரு கடவுள் அல்ல. ஒரே இலா தான், அல்லாஹ் தான். அவன் தான் நன்மையும் செய்கிறான், தீமையும் செய்கிறான். உலமாக்களுடைய வாயிலிருந்தே ஏன் இப்படி ஒரு சோதனை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு கேட்கிறான். கேள்வி வாயிலே வருது, கல்புல கேட்கறது வேற, வாயிலே வருது அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ளத்துல 1000 கேள்வி வந்த பிறகுதான் ஒரு கேள்வி வாயில வரும். 1000 கேள்வி உள்ளத்துல வருது, அதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கேள்விய வெளியில சொல்லிடுவார்கள். காரணம் என்ன? இறை ஞானத்தை படித்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் தான் இலா, அவன் தான் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறான்னு நம்ம பார்க்கல. நான் நல்லவனாகத்தானே இருக்கிறேன். நான் கூட சொன்னேன், ஒருத்தருக்கு சோதனை அல்லாஹ் கொடுக்கறான், நான் நல்லவதானா தானே இருக்கிறேன், நான் எல்லாம் நல்லது தானே செய்யறேன், எனக்கே இப்படி ஒரு சோதனை என்று கேட்டால்
நீ நல்லவனாக இருக்க அல்லாஹ் உன் மீது அநீதமாக ஒரு சோதனை கொடுக்குறான்ற மாதிரி அது பதில் இருக்கு. ஒரு நிர்வாகத்துல இருக்கிறார் அஜித், நான் நல்ல கரெக்டா தாங்க இருந்தேன், தொழுகையில அதுல எல்லாத்துலயுமே கரெக்டா இருந்தாங்க, மக்தப்ல கூட கரெக்டா உட்காந்துருவாங்க, 5 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருவேன், ஒவ்வொரு வக்துலயும் 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துருவேன், என்னுடைய கடமைகள் என்னவோ அதுல நான் எதுவுமே தவறவே இல்லை, ஏன் என்ன தூக்குனாங்க அப்படின்னு கேட்டா அது என்ன கேள்வி? அது நிர்வாகிகள் என் மீது அநீதம் இழைத்து விட்டார்கள் தான் அர்த்தம். ஒரு ஆலிம் இப்படி சொல்றாங்க, ஒரு இமாம் இப்படி சொல்றாருன்னா அப்போ இவர் சரியாக இருந்தும் கூட நிர்வாகிகள் இவர் அநியாயமா தூக்கிட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். இதேதான் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தின் மீது இவர் கேட்கக்கூடிய கேள்வி. அது யாரா இருந்தாலும் சரி, நான் நல்லதானே செய்யறேன், நான் இப்படித்தானே இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு அடிமையா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய செயலிலே நீங்கள் யாத்திரா செய்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய பாதகம் தெரியுங்களா? என்ன அர்த்தம்? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் வௌதுல் மஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி சொல்றாங்க, அவருக்கு அது தண்டனை என்று சொன்னார்கள். நான் பேசியிருக்கிறேன், அதாவது தண்டனை, நீ உன்னை நல்லவனாகவும் அல்லாஹ்வை அநியாயக்காரனாகவும் சித்தரிக்கிறாய்ட்டான், அது உனக்கு தண்டனை. அதே அல்லாஹ் நான் செய்த பாவத்தின் காரணமாக எனக்கு கொடுத்தான் என்று எவர் சொல்வாரோ அவருக்கு அது பாவத்தின் பரிகாரம் தான், பாவ பரிகாரம். அது அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிக்கிறான்னு அர்த்தம். ஒரு சோதனை கொடுத்தா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். இப்ப சோதனைய அல்லாஹ் கொடுத்தா நம்ம சொல்றோம் பாருங்க, நீ எல்லாத்திலையும் அல்லாஹ்வை பாக்குறியா? கொடுத்ததெல்லாம் அல்லாஹ் கொடுத்தா நீ பாக்குறியா? சோதனையை மட்டும் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்றான். எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், புரியுதுங்களா? உன் கண்ணில் குளிர்ச்சியாக அல்லாஹ் மனைவியை கொடுத்தான், அதை நீ சொன்னியா? உன் கண்களுக்கு குளிர்ச்சியாக குழந்தைகளை கொடுத்தான், அதை சொன்னியா? எத்தனை பேர் குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா தினமும் உனக்கு ரிஸ்க் உண்பதற்கு உணவை கொடுத்தான். எத்தனை பேர் பலஸ்தீன்ல கோடீஸ்வரர்கள், கட்டிடம் இடிந்து கிடக்கிறது, அவர்கள் பசியோடு கூடாரத்திலே தங்கி இருக்கிறார்கள். நீ கூட சொல்றாங்க அவர்கள் நோன்பு காலம் என்று அவர்களுக்கு தனியாக தெரியவில்லை, காரணம் எல்லா காலங்களிலும் அவர்கள் நோன்பு தான்றாங்க. இப்ப நமக்கு நோன்பு தனி வித்தியாசமா தெரியுது இல்ல, இவ்வளவு நாளா சாப்பிட்டோம், ஒரு குறிப்பிட்ட நேரம் பசியோடு இருக்கமே தெரியுது இல்ல, அவர்களுக்கு எல்லா காலமும் ஒரே மாதிரிதான், வருஷம் முழுவதும் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் தான், வருஷம் முழுவதும் அவங்களுக்கு பசிதான், உணவு கிடைப்பதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நியாமத்துகளை அல்லாஹ் அருள் புரிந்திருக்க அதையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல, அல்லாஹ் கொடுக்கிறதா? அதெல்லாம் என்ன நினைக்கிறான் இவன், என்னுடைய சாமர்த்தியத்துல நான் சம்பாதிச்சேன்னு நினைக்கிறான், சரிங்களா? நன்மைகளை எல்லாம் இவருடைய சாமர்த்தியத்திலே அவர் சம்பாதிச்சிட்டாரு, இவருடைய திறமையில சம்பாதிச்சிட்டாரு, தீமையெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். இது எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டுதல். அது அதான் விலங்கலன்னு அர்த்தம். அதான் ஆரம்பத்தில் அவர் ஓதுனேன், குல்லு யாமலு அலா ஷாக்கிலது, அதாவது அதனுடைய கோட்டிலே நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மா ஆத்தாக்கும் மின் குல்லி மா சால்துமு, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல, நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அது அனைத்தையுமே கொடுத்துட்டேன்றான். அல்லாஹ்விடம் நாம் கேட்டு வாங்கியதுதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்விலே எல்லாவற்றையுமே நாம் அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கணும். எப்போ கேட்டோம்? அந்த மாதிரி சிந்தனையே எனக்கு இல்லையே, புரியுதுங்களா என்று அவன் நினைக்கிறான். காரணம் என்ன? அவருக்கு இறை ஞானம் இல்லை. அல்லாஹ்வுடைய இல்முல உள்ள சூரத், அந்த தோற்றத்துடைய தேட்டம் தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல் அனைத்துமே. நம்முடைய தோற்றத்துடைய தேட்டம் இறைவனுடைய இல்முல நாம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி அறிந்திருக்கிறானோ அப்படி கொண்டு வந்தான், எப்படி அறிந்திருக்கிறானோ அப்படிப்பட்டவருடைய தாய் தந்தை இருக்கும் பிள்ளையாக பிறக்க செய்தான், எப்படி அறிந்திருக்கிறானோ அப்படி அல்லாஹ் தஆலா நம்மை வடிவமைத்தான். எல்லாமே அல்லாஹ் தன்னுடைய இல்மு படிதான் டிசைன் பண்றான். ஸ்ட்ரக்சர் இது சொல்லுவாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பெரிய பள்ளம் தோண்டி போட்டிருப்பாங்க கடக்காலு, வெளியில ஒரு பெரிய போஸ்டர் வச்சிருப்பான். இந்த போஸ்டர் என்ன இருக்கோ as it is அப்படியே வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்த பிறகு பார்த்தா கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. எலிவேஷன்ல இருந்து, கலர்ல இருந்து, டிசைன்ல இருந்து, என்ன எப்படி எங்க ஸ்டேரிங், எங்க இது வரணும், எங்க படிக்கட்டு, எங்க லிஃப்ட், எல்லாமே அப்படி எப்படி அமைச்சானோ அதே மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்றான் இதே மாதிரி இல்முல எல்லா அமைப்பும் இருக்கிறது, அதன்படி நான் வெளியாக்குறேன். வந்து கேட்கறான் ஒருத்தன், ஏங்க இதை இப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்ஜினியர் எப்படி போட்டு கொடுத்தானோ அப்படி கட்டிருக்கேன். இன்ஜினியர் எப்படி போட்டு கொடுத்தாரோ, ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கோ, புரியுதுங்களா, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன். எதுவுமே மாற்றமே இல்லை. ஒரு செவரு கூட
அந்த ஸ்ட்ரக்சருக்கு மாற்றமா நான் கொண்டு வரலன்றான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்படி இல்முல இருக்கிறோம் அப்படி நான் உன்னை வெளியாக்கி இருக்கிறேன்றான். யாத்திரா செய்யவே கூடாது. சத்திய சஹாபாக்கள் ஹக்தாலாவுடைய ஒவ்வொரு செயலையும் அவர்கள் அப்படியே புரிந்து கொண்டார்கள். அவுலியாவாக ஆகணும். அவுலியானா யாருங்க? அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற்றவர்கள் வலிமார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்கள் வலிமார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நம்ம பெறணும்னு சொன்னால் நீங்க முதல்ல இறைவனை பொருந்தி கொள்ளுங்கள். எந்த செயல்லையும் சரி அப்செக்ஷனே வரக்கூடாது. என் ரப்பு செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும். வயிற்று வலியில துடிக்கிறான், வயிற்று வலியில அல்லாஹ் அல்லான்னு துடிக்கிறான், அப்பவும் சொல்லணும் என் ரப்பு செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று அவன் சொல்வானே ஆனால், அப்படி அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பொருந்தி கொள்வானே ஆனால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறதுன்றது அதுவே சாட்சியாக இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வை முழுமையாக பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டார். நாம 1000 யாத்திராத உள்ளத்துல வச்சுக்கிட்டு இவன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுறானா எவ்வளவு பெரிய கோமாளித்தனம் இது! கோமாளித்தனம் தான் அது. கணவன் மனைவியை பொருந்தவே மாட்டான், மனைவி கணவனை பொருந்தவே மாட்டான். எதை கொடுத்தாலும் குறை, எது கேட்டாலும் குறை. ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா ஏன் இது சொல்ல, ஏன் இது நொல்லன்னு கேட்கறான். இப்ப இவன் பொருத்தத்தோட குடும்பம் நடத்துவானா? சொல்லுங்க பார்க்கலாம். பொருத்தத்தோட குடும்பம் நடத்துவானா? எதை வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லணும் மனைவி, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். பரவாயில்ல, சரி இது என்ன இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருந்தா என் மனைவி என்ன மாதிரி வாங்கிட்டு வந்தாலும் என்னை பொருந்திக்கிறாளே, அவனும் பொருந்தி கொள்வான் மனைவிய. எதிர்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா, எதிர்த்தாலும் முரணாவே யோசிச்சா, அதுதான் சொல்றான், மனைவியே உன்னை பொருந்தி கொள்ள மாட்டா, அவனா உன் நகத்தை வளர்த்தாளா? உன் முடியை வளர்க்க முடியுமா அவளுக்கு? நான் படைத்தவன், நான் உன் நகத்தை நான் வளர்க்கிறேன், உன் முடியை நான் வளர்க்கிறேன், அது மட்டுமா? கூட ஐநா இருந்து நம்ம ஹாஜத்தை பூர்த்தி செய்யறான், நம்ம ஆபீஸ் சலாமத்தாக வச்சிருக்கிறான், என்ன பொருந்திக்க மாட்டேன்னு கேட்கிறான். ஒரு இறைநேசர் வானத்துல இருந்து பறந்து வந்தார். ஒரு இறைநேசர் ஒரு ஊருக்கு வந்து பயான் செய்வாங்க. எப்படி வருவாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு பாய் இருக்கும், ஒரு போர்வை, அந்த போர்வையில உட்காருவாங்க, அப்படியே தூக்கிட்டு பறக்கும். அது டெய்லி அப்படிதான் வந்து இறங்குவாங்க. அந்த மக்கள்லாம் அவங்கள்ட்ட வந்து உபதேசங்கள், இறை ஞானங்களை கேட்டுப்பாங்க. அங்க 2 பேர் இருந்தாங்க, ரொம்ப முஹப்பத், ஷேக் மேல ஆஷிக். அவங்கதான் ஹிதுமத் செய்யறது. காலையில அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க போற வரைக்கும் அவங்கதான் ஹிதுமத் செய்வாங்க. அந்த 2 மகான்களுக்கும் திடீர்னு ஒரு நாள் ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னன்னா, ஷேக் அவர்கள் வந்து நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கோம், ரொம்ப முஹப்பத், நம்ம மேலே அவங்க முஹப்பத் வச்சிருக்கிறாங்க. அதனால நாம வந்து அவங்கள்ட்ட கேட்போம், என்னையும் ஒரு தடவை இந்த போர்வையில வச்சு ஒரு ரவுண்டு கூட்டு போங்களேன், எப்பவும் வேணாம், ஒரு தடவை ஒரு ரவுண்டு நாங்க ஜாலியா பறந்துட்டு வரோமே அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் உள்ளத்துல ஒரு ஆசை வந்து பேசிக்கிட்டாங்க. அன்னைக்கு ஷேக் வந்தாங்க, அவங்கள்ட்ட ஹிதுமத் செஞ்சாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அப்படியா? 3 பேர், 2 பேர் இல்ல, 3 பேர், 3 நபர்கள். அவங்க சொன்னாங்க, இந்த பறக்கும் போர்வையில பறக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அந்த தகுதி உங்களுக்கு வந்தாதான் நீங்க பறக்க முடியும், அது வரைக்கும் பறக்கிறது கஷ்டம். இல்ல எங்களுக்கு தகுதி வந்துருச்சு அப்படின்னா. தகுதி வந்துச்சா இல்லையான்னு ஷேக்கு சொல்லணும். உனக்கு உண்மையிலேயே தகுதி வந்துருச்சுன்னா ஷேக்கு தானா கூட்டு போவாங்க, நீ கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அப்பதான் அவங்க சொன்னாங்க, சரி நீங்க இவ்வளவு ரொம்ப வற்புறுத்துறாங்க, நீங்க வந்து நீங்க நினைச்சா கூட்டு போலாம், நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் ரொம்ப வற்புறுத்துறாங்க. அவங்க சொன்னாங்க, பேர் நான் கூட்டு போறது பத்தி பிரச்சனை இல்லை, உங்க உள்ளத்துல ஹத்தராத்தே வரக்கூடாது. எதை பார்த்தாலும் இதுல மேல நீங்க கீழே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நீ என்ன நினைச்சாலும் ப்ராப்ளம் இல்ல, அல்லாஹ் உடனே உன்னை பிடிக்க மாட்டான். ஆனா இந்த போர்வை மேல ஏறிட்டேன்னு சொன்னா அது ரொம்ப ஹைட்ல பறக்கும். நீ வந்து ஏதாவது உன் உள்ளத்துல ஹத்தராத்து வந்துச்சுன்னா அந்த போர்வை உன்னை தள்ளி விட்டுரும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாலும் அவனை கூட்டு போறேன்னா. அவன் 3 பேரும் பேசிக்கிட்டான், பரவாயில்ல நம்ம போய்தான், அது என்ன அப்படி என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்கிறான்ல சில பேரு, அந்த மாதிரி போயிட்டான். ஷேக் சொல்லிதான் கூட்டு போனான். 3 பேரும் போனா அப்படி பறந்துட்டே இருக்குது, ஒரு காட்டுக்கு மேல பறக்குது. அங்க பார்த்தா ஒரு மானு அது குட்டிகளோட விளையாடிக்கிட்டு இருக்குது அழகா, அதை பார்த்துக்கிட்டே போறாங்க.
திடீர்னு எங்க இருந்தா வந்துச்சுன்னு தெரியல, ஒரு சிங்கம் வந்து அந்த குட்டிகளையும் அடிச்சு சாவடிச்சு சாப்பிடுது, இந்த மானையும் அடிச்சிருச்சு. உடனே ஒருத்தர் உள்ளத்துல பாவம் இந்த மான் என்ன அழகா விளையாடிட்டு இருந்துச்சுன்னு சிந்தனை வந்துச்சு. ஷேர் சொன்னாங்க, உன்னை வந்துச்சு அந்த கேள்வியை சொல்லு, அப்பதான் மத்தவனுக்கும் தெரியும் நீ இப்ப கீழே விழுக போற அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் என்ன வந்துச்சின்னு சொல்லு அப்படின்றாங்க. இல்ல இந்த மாதிரி மான் வந்து அழகா விளையாடிட்டு நாமெல்லாம் பார்த்து ரசிச்சோம், திடீர்னு இந்த சிங்கம் அநியாயமா வந்து இப்படி அடிச்சிருச்சே அப்படின்னு தான் என் உள்ளத்துல வந்துச்சுன்னா ஊந்துட்டான். இவன் 2 பேரும் கேட்டான், அல்லாஹூ என்னடா இது, இன்னொருத்த உள்ளத்துல வருது. அவன் டக்குன்னு மாத்திக்கிட்டான், அந்த உள்ளத்துல வந்ததை மாத்திக்கிட்டான். உன் உள்ளத்துல ஏதோ வந்துச்ச சொல்லு, அதையும் சொல்லு அப்படின்றாங்க. சொன்னா நீ கீழே விழுக போற, ஏன்னா ஒருத்தர் விழுந்து பார்த்தாச்சு இல்ல. அவன் சொன்னான், அல்லாஹூ என்னடா இது ஒரு பெரிய தலைவலியா போச்சே. இல்ல அந்த மானுடைய ரிசுக்கு அல்லாஹு தாலா சிங்கத்துக்கு வச்சிருக்கிறான், அவன் என்ன செய்யும், அது என்ன செய்யும். மானுக்கு சிங்கத்துக்கு ரிசுக்கு என்ன, அது சாப்பிடணும்னு பசி வந்துச்சு, பார்த்துச்சு, அல்லாஹ் அந்த மான கண்ணில் காட்டினான், அதனால சாப்பிட்டுச்சு, அதனுடைய ரிசுக்கு அது சாப்பிட்டுச்சு, அது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அவனுக்கு கீழே வந்துட்டான். அவனுக்கு கீழே வந்துட்டான். அப்ப அநீதம் இழைக்கப்பட்டது இல்ல ஒரு விஷயத்தின் மீது, மானின் மீது அநீதம் இழைக்கப்பட்டுருச்சுன்றான். அது பசினால் அது சாப்பிட்டுருச்சு அப்படின்னா. 3வது நபரிடம் கேட்டாங்க, அவன் சொன்னா, என் கல்வில ஒண்ணுமே வரல, இது சிங்கம் சாப்பிட்டதை நான் பார்க்கல, சிங்கம் இது விளையாடிட்டு இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, அந்த சிங்கம் வந்து சாப்பிட்டு. அல்லாவுடைய ஃபாயிலே ஹகீகி அல்லாஹ், அவன் இல்முல உள்ளது ஜுஹூராதுன்னு பார்த்தேன். அவன் மட்டும் மேல இருந்தான், அவன் உள்ள அதுதான் சொல்லுச்சு. ஃபாயிலே ஹகீகி அல்லாஹ் இருக்கும்போது அவன் செயல் என்ன இருக்கு, அவன் எதை செய்தாலும் ஹைர் தான் செய்வான், இதுல நாம என்ன தகல் தலையீடு இருக்கு, அவனுடைய படைப்புகள் என்று பார்த்தான். அவன் மட்டும் மேல இருந்தாங்க. ஹைர் எதுக்கு சொல்ல வர, இறை ஞானம் அறியக்கூடியவனாக இருந்தால் இந்த இல்மு தான் இருக்க வேண்டும். ஹக்கத்தாலாவை நாம் இப்படிதான் பார்க்கணும். ஃபாயில ஹகீகி அல்லாம இல்முல உள்ளபடி ஜுஹூர் ஆக்குகிறான், அவன் நியாயவானியார் அல்லாஹ், நீதவான் அல்லாஹ், அவன் அநீதம் இழைக்கக்கூடியவல்ல. லைஸ பிதல்லாமின் லில் அபீத், தன் அடியார்களுக்கு எந்த காலத்திலும் அல்லாஹ் அநீதம் இழைப்பதில்லை. உங்க நப்சுக்கு நீங்க தான் அநீதம் இழைச்சிக்கிறீங்கன்றான். அதனால ஹக்தாலாவின் மீது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மொசீன் மாதிரி வச்சுக்கலாம், ஆனா வேலை செய்வாரு, மொசீன் வேலை எல்லாத்தையும் செய்வாரு, சம்பளம் வாங்காம செய்வார், அல்லாஹ்வுக்காண்டி செய்யறாரு. பள்ளிவாசலை துடைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து மீதி நேரம் ஃபுல்லா பள்ளிவாசல தான் கடிப்பாரு, பள்ளிவாசல் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அன்னைக்கு அதே மாதிரி வந்து பள்ளிவாசல் ஃபுல்லா துடைக்கிறாரு, தொடச்சி கீழே எல்லாம் மாப் போட்டு தொடச்சி விடச்சி எல்லாம் இது பண்ணி வைக்கிறாரு, வச்சுட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு குடிகாரன் ஒருத்தன் உள்ள வரான். அவரு பாக்குறாரு, என்னடா இவன் ஆடி ஆடி வரானே, இவன் குடிகாரன் ஆச்சே, குடிச்சிட்டு பள்ளிவாசல்ல வரான் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இங்க வராதரான்னு சொல்றாரு, நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கெல்லாம் வராதே அப்படின்னு சொல்றாரு. அவன் கேட்கவே இல்லை, அவன் பாட்டுல அப்படியே ஆடி 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 வந்தான், நடு பள்ளிவாசலுக்கு வந்தான், வந்து அப்படியே யூரின் போறான். டென்ஷன் ஆயிடுச்சு இவருக்கு, இப்பதானே தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம், இந்த மாதிரி நடுவால வந்து இவரு யூரின் போறான்னு போயிட்டு அவன் பாட்டுல திரும்ப 2வது போறான், திரும்ப வெளியில போயிட்டான். வெளியே போன உடனே இவர் என்ன பண்ணாரு, அவனை பார்த்துட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி அநியாயம் பண்றானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் போனவன் நிலத்தடுக்கி கீழே விழுந்தான், நிலத்தடுக்கி கீழே விழுந்துட்டான். விழுந்தவன் பார்த்தா அங்க மண்ணு குமிச்சு கிடக்குது, அந்த மண்ணில் போய் தபான்னு விழுந்தான். ஒண்ணுமே ஆகல, அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த உளுந்தான் பாத்தீங்களா, அப்போ ஒரு அந்த மண்ணு செதறம் பாருங்க, அதுல ஒரு திரகம் கிடக்குது. பள்ளிவாசல் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு திரகம் கொடுத்தான்றான். பள்ளிவாசல் உள்ள போய் நஜீஸ் பண்ணிட்டு வந்துக்கிறான் இவன், பள்ளிவாசல் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு திரகம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஜோப்ல போட்டு போறான், குடிக்கிறதுக்கு ஆவன்ட்டு போறான் அவன். இவருக்கு இன்னும் கடுப்பு அதிகமாயிடுச்சு. யாரு மேல? அல்லாஹ் மேல கடுப்பு அதிகமாயிடுச்சு. நான் தொடச்சிட்டு இருக்கிறேன், பள்ளிவாசல சுத்தம் பண்றேன், மனுஷன் வந்தாவன் குடிக்காரன், தொழுவா வந்தாவன், வந்துட்டு நேரா நடுவுல நின்றுட்டு யூரின் போயிட்டான். போயிட்டு போனவனை சும்மா அனுப்பியிருக்கலாம்ல சார், அதோட விட்டுருப்பான்.
போயிட்டான் சைத்தான், நம்ம துடைப்போம் அப்படின்னு துடைச்சிருப்பேன். அவன் அல்லா தடுக்கி உழ வச்சு நேரா மண்ணுல போய் விழுந்து அதுல இருந்து ஒரு திரகம் அவனுக்கு கொடுத்து அப்படின்னு அல்லா மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் ரொம்ப கடுப்புலதான் வேலை செய்யறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஆச்சுங்களா? இப்போ அவர் கடுப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. தொடச்சிட்டே இருக்கும் போது 2வது தண்ணி எடுத்துட்டு வந்து தொடச்சிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே கால் வலிக்கு கீழே விழுந்துட்டார். கால் வலிக்கு தண்ணியில கீழே விழுந்துட்டார். விழுந்தாரு, அப்படியே மூஞ்சி கீழே அடிபட்டு 2 பல்லு போச்சு. 2 பல்லு காலி, ரத்தம் ஒழுகுது. அவர் வந்த டென்ஷன் அவரே தாங்க முடியல. அப்படி ஒரு டென்ஷன் அல்லா மேல. நல்லது பண்ண வந்தவனுடைய பல்ல உடைச்சி அவனுக்கு காசை கொடுத்து அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாரு அந்த மனுஷன். ஆனா மூசா சோபத்துல இருக்கிற மனுஷன் தான் அவரு. துண்டெல்லாம் எடுத்து தொடச்சி கிடச்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாரு. ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணி, பல்லெல்லாம் கிளீன் பண்ணி, வாய் கொப்பளிச்சுட்டு வந்து ரொம்ப கடுப்புல உட்கார்ந்து இருக்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்த உடனே ரொம்ப என்ன கோபமா இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, பல்லெல்லாம் உடஞ்சி போய் அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, என்ன செய்யறது, அல்லாஹ் செஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல குறை சொல்றாரு. இந்த மாதிரி நான் தொடச்சிட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கணுன்றதுக்காண்டி நான் தொடச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷைத்தான் வந்தான், அவன் வந்து உள்ள வந்து யூரின் போயிட்டான், அதையும் துடைக்கலான்னு வந்தேன். அவன் பார்த்தா வாசல்ல வந்து தடுக்கி விழுந்தான். அவன் சரி அல்லாஹ் அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான்னு நினைச்சா மண்ணுல போய் விழுந்தான். உளுந்த மண்ணுல உளுந்தவன் கம்முன்னு எஞ்சி போயிருந்தா கூட கொஞ்சம் மனசாரி இருக்கும். ஒரு திரகம் அவன் கையில கிடைச்சிச்சு. அதை எடுத்துட்டு நான் குடிக்க போறேன்னு போறான். எனக்கு அல்லாஹ் கொடுத்தான்றான். இன்னும் எனக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. கோபத்தை திரும்பின கால் வலிக்கு கீழே விழுந்து பல்லு உடஞ்சி போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அல்லாஹ் சொன்ன, அவங்க வந்து நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன் என்ன விஷயம்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். ஏன்னா அவன் அறிந்தவன். அவன் அல்லாஹ் ஒரு செயலை செய்கிறான்னு சொன்னா அடியார்களை அநீதம் இழைக்கிறவன் அல்ல. அவனுக்கு கொடுத்தான், உனக்கு ஏன் கொடுக்கல, உனக்கு தண்டனை கொடுத்துட்டான் அல்லாஹ். உன் மேல பிரியமா இருக்குது அல்லாஹ்வுக்கு, அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு தண்டனை கொடுத்தான் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு என்றால் நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன்ட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் நமக்கு வாழ்வு அசலான வாழ்வு இல்ல, நாளைக்கு மறுமதான வாழ்வு அசலான வாழ்வு அப்படின்லாம் உபதேசம் பண்ணாங்க. இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் உதைக்குதுன்றான், ஈமான்ல எனக்கு கிளல் வந்துருச்சுன்றான். சரியா? அப்ப அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, இன்றோட அவனுடைய ஆயுள் முடியுது, இன்னையோட அவன் ஆயுள் நான் முடிக்க இருந்தேன். அவன் சுத்தம் பண்ணும் போது வலிக்கு விழுவான், விழும்போது பின்பக்கமாக விழுந்தான், பிடரில அடிபட்டு அதே ஸ்பாட்ல மூத்து. அதுதான் அவன் நான் எழுதியிருந்தது, நான் எழுதியிருந்தது அதுதான். ஆனா இவன் வந்து யூரின் போனான்ல, போனவன இவன் வந்து அதை துடைக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு வந்துச்சு பாருங்க. போடா என்ன தூக்கி போட்டு தேவையில்லை, எதுவும் இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வைக்கிறவங்க எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணுமா அப்படின்னு அவன் விட்டுட்டு போயிடல. அதை துடைக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. புரியுதுங்களா? அப்பவுமே நான் அவனுக்கு முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லி இவனுக்கு நான் காசை கொடுத்தேன். ஏன்னு சொன்னா அவன் போய் சாவ போறான், குடிச்சே சாவ போறான், இன்னையோட முடிஞ்சு அவன் கதை. ஆனா இவருக்கு அப்படி அல்ல, நான் இவருடைய ஆயுளை நீட்டி விட்டேன்றான். 2 பல்லு தான் போச்சு உனக்கு, உன்னுடைய ஆயுள் நீட்டப்பட்டது. அதனால எது என்ன நடக்குது நமக்கு தெரியாது போல. அல்லாஹு தஆலா அரஹமுர் ராஹிமின் கருணையாளன் தயாளனாக இருக்கிறான். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலே ஒரு அடியானுக்கு தலைவலி வந்துச்சுன்னு சொன்னாலும் சரி, ஒரு வயிற்று வலி வந்துச்சுன்னா ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் வலிக்கும்? ஒரு மணி நேரம் வலிக்குமா? அப்புறம் மாத்திரை போட்டு தூங்க விடுவாரு, அந்த வலி கூட தெரியாம போயிடும். வலி இருக்கும், ஆனா அவர் தூக்கத்துல தெரியாமல் ஆகிவிடும். ட்ரிப்பு போடுவாங்க, போட்ட உடனே அப்படியே அவர் தூங்கிடுவார். ஒரு 2 மணி நேரம் ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு பிறகு சரியாயிடுச்சுன்னுவான். அந்த மாதிரி அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு வலியை கொடுத்தால் 1 வருஷ பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவன் செய்த 1 வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் அன்பர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிக்க கூடியவனாக, இறைவன் நம் மீது கருணையுள்ளவனாக இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த ரப்புல் ஆலமீனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் எப்படி செய்கிறான். அதனால்தான் நம்முடைய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஹக்தாலா இல்முல இல்லாதது ஸுஹூர்ல வெளியே வராது. அது டிசைன் பண்ணப்பட்டது. அது இப்போ அல்லாஹ் ஹல்கு செய்யல, முன்னாடியே முடிச்சுட்டான், ஜஃபல் கலம்ட்டான் அல்லாஹ், எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டது. அதுதான் இப்போ ஸுஹூர்ல வருது. அதனால் அந்த ரப்புல் ஆலமீனை நாம் பொருந்தி வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்தில் குறைவான வாழ்க்கை தான். அந்த குறைவான வாழ்க்கையில இறைவனை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் சொல்றான்,
நான் மேலான வாழ்க்கை உனக்கு ஆசிரத்துல வச்சிருக்கிறேன், நிரந்தர நீடி சுருமத்திலே நான் உன்னை அனுபவிக்க நான் உன்னை வச்சிருக்கிறேன் அல்லாஹ்வை. அதனால மகான்கள் சொர்க்கத்துக்காக அமல் செய்யக்கூடியவர்கள் அல்ல, இறைநேசர்கள். அவர்கள் ஹக்கு தாலாவுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். ஹைர் அல்லாஹ் ஃபசில் செய்யணும். அதனால நம்ம அல்லாஹ்வை பொருந்தி கொள்ள வேண்டும். யாத்திராஸ் வரக்கூடாது, ஹத்தராத் வரக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல ஹத்தராத் வரக்கூடாது, ரசூல் மேல ஹத்தராத் யாத்திராத் வரக்கூடாது. அதாவது சந்தேகங்கள் கேள்விகள் வரக்கூடாது. அதே மாதிரி ஷேக் மேலேயும் கேள்வி வரக்கூடாது. மூணுலையும் அதை ஈமான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூல் மேல ஈமான், ஷேக் மேல வரப்பெறுது அகீதா. அகீதா குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் அவன் ஷேக் விட்டு தூரம் ஆயிடுவான். ஈமான் குறைஞ்சிச்சுன்னா அல்லாஹ் ரசூல் விட்டு தூரம் ஆயிடுவான். அதனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஈமான் யசீது என்கிசுன்னு சொன்ன மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதாவும் கூடும் குறையும். பேரு தான் மாறுது. ஷேக் மேல ஈமான்னு சொல்லக்கூடாது, ஷேக் மேல அகீதான்னு சொல்லுவோம். பேரு தான் மாறுது, ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். அங்க என்ன இருக்கிறதோ அதே தான் இங்கேயும். புரியுதுங்களா? அந்த அகீதா கூடும் குறையும். சில சமயங்கள்ல ஷேக் மேல அகீதா கூடும், சில சமயங்கள்ல ஷேக் மேல அகீதா குறையும். அந்த ஈமானும் யசீது என்குசூன்னு பெருமானார் சொன்ன மாதிரி இதுவும் கூடும் குறையக்கூடியதா இருக்குது. அதனால் நாம் கூடக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும், கூடக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நல்லடியாருடைய சுஹபத்தை நமக்கு நசீபாக்கி அல்லாஹ் ரசூல் ஷேഖோடு இருந்து இந்த உலகத்திலே நம்முடைய ஈமானையும் அகீதாவையும் காப்பாற்றி நல்ல அடியார்களாக நம்ம மரணிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ربنا لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم انا نسالك الجنه ورؤيه ونعوذ بك من النار. اللهم انا نسالك الجنه ورؤيه ونعوذ بك من النار. يا خالق الجنه والنار. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய 10ல இருக்கும் ரப்பே, முழுமையாக மன்னிக்கப்பட்டவருடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து அருள் புரியா அல்லாஹ். எல்லாம் எங்களுடைய கல்புல நீ குடி வந்துறியா அல்லாஹ், என்னுடைய சிந்தனைகள்ல நீ குடி வந்துறியா அல்லாஹ். சதாவும் சிந்தனையில வாழ தௌஃபீக் செய்யறப்பே. யா உன்னோட மீது எப்படி ஈமான் வைக்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா அந்த ஈமானை நீ அருள் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் சதா நாங்கள் பாவியான அடியார் என்ற உணர்வில் வாழும் பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கு ரப்பே. யா அல்லாஹ் நஃப்சு வந்தால் ஷைத்தான் ஊசலாட்டத்தை போட்டுறான் ரப்பே. அந்த நஃப்ஸை ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்களை பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். யாழ் அங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்ய, அவருடைய ரிஸ்களை நீ விசாலத்தக்கூடிய அல்லாஹ். தீன் துனியால யா அல்லாஹ் உயர்வான வாழ்வை நீ பிச்சை கொடு ரஹ்மான். ரப்பே யாரெல்லாம் உணவுக்காக வேண்டி உதவி செய்கிறார் அவருடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ், அவருடைய ரிஸ்களை நீ விஸ்தீர்ணத்தக்கூடிய அல்லாஹ். ரப்பனா தகபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஷேഖனா யத்துல் முரீதுல் முஹப்பின்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அனைத்தும் ஆஃபியத் சலாமத்தை நீண்டாய். நோய் நொடி இல்லாத வாழ்வு கூடிய அல்லாஹ் எங்கள் ஷேഖ்நாத்துடைய காந்தானுக்கு ஆஃபியத் சலாமத்தை நீண்டாய். நோய் நொடி இல்லாத வாழ்வு கூட ரப்பே அவளை கொண்டு சிலிசலாம் உலகம் முழுவதும் பரவி அருள் புரி ரஹ்மானி. ஷேഖ்நாத்துடைய காந்தானை கொண்டு ஹலீஃபாக்களை கொண்டு உலகம் முழுவதும் சிலிசலா பரவி தௌஃபீக் செய் ரஹ்மான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கீனா அஸாபன் நார். ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப்பி ஸல்லி அலைஹி